गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்கிற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் சந்திரனும் கேதுவும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சதுருஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க. வீடு வண்டி மனை இது மீதான லோன் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா கடன் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய்க்கு மன அளவிலான சின்ன வருத்தங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில இன்னைக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை விவசாயம் வியாபாரம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் எல்லாம் போகும்போது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு போவோம். ஆனால் அங்கே போன பின்பு நம்ம எதிர்பாராத செலவினங்களை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு லெவல் இந்த அளவில் தான் அந்த செலவுகள் இருக்கும்னு நினச்சி போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா திடீர்னு தங்குற செலவுகள், இல்லைன்னா ஃபுட் சம்மந்தமான விஷயங்களில் செலவினங்கள் அதிகமாகலாம். இந்த மாதிரி செலவினங்கள் எதிர்பாராமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலையுமே இன்னைக்கு ஆலோசனை கேட்டு நடப்பது மிகுந்த நன்மைகள் தரும். தாய்க்கு உடல் அளவிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருட்கள் மீதான கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய நகைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய வண்டிகள் இந்த மாதிரியான பொருட்கள் மீது ஏதாவது கடன் வாங்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாச சம்பந்தமான தொல்லைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படும். சுவாச சம்பந்தம்னா நம்மளுடைய மூக்கிலிருந்து நம்மளுடைய நுரையீரல் பகுதிகள் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே, எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும், சின்ன ஒரு சாதாரண ஜலதோஷமாக இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு டாக்டருக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் கடுமையானதாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரிந்த நபர்கள் வழியில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீர்நிலைகளுக்கு அருகில் எல்லாம் இருக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தாயோடு இன்னைக்கு சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மன வருத்தங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். இன்னைக்கு புதிதாக முயற்சிகள் செய்ய விரும்புகிறீங்கன்னா இன்னைக்கு அதை பண்ண வேண்டாம். அது ஏதாவது பிரச்சனைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கும். அதனால புதிய முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். தாய் வழி உறவினர்கள் வழியில ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவுக்கு மேல் செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நல குறைவுகளால நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தேவையில்லாத பகைமை விரோதம் இதை எல்லாமே வளர்க்காதீங்க. இன்னைக்கு முடிஞ்சளவு அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மை தரும். பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது திருடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பொருட்கள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தாய் மாமாவிற்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஏதாவது அவதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலைகளில் இன்னைக்கு இடர்கள் ஏதாவது ஏற்படும். உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இறை சார்ந்த
சேவை எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னா அதையெல்லாம் விரைவாக கட்டி விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். உணவு விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. வெளியிலெல்லாம் சாப்பிடாம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஏதாவது ஃபுட் பாய்சனோ இல்லைன்னா வயிற்றுக்கு சேராமல் போறதுக்கோ இதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி உறவுகளோடு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி முன்னோர் வழிபாடு, தாய் வழி குலதெய்வம் இதெல்லாம் வழிபடுறது இன்னைக்கு ரொம்ப நன்மை தரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. பொருள் வரவு இன்னைக்கு உண்டு. புதிய தொழில்கள் எல்லாம் தொடங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகளை எல்லாம் கடக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. கார்த்திகை நட்சத்திர காரங்களுக்கு உற்பத்திகள் எல்லாம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு பூர்வீக சொத்துகளில் உள்ள பிரச்சனைகளை எல்லாமே தைரியமாக எதிர்கொள்ளும் மனநிலை இன்னைக்கு இருக்கும். தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா குல தெய்வத்தை காண போறது இல்லைன்னா மாமன்மார் உறவுகள் இவங்களோட எல்லாம் சந்திப்பு நிகழ்வதற்கான சிறு தூர பயணங்கள் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படும். இல்லைன்னா அது சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தகுதி தேர்வுகள் எல்லாமே நீங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் வேலைகள்லையோ இல்லைன்னா உங்களுடைய பரீட்சைகள்லையோ இல்லைன்னா உங்களுடைய மற்ற செயல்பாடுகள்லையோ உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறது வெளியாட்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. இசை சார்ந்த துறைகள்ல அனுபவ அறிவு, அறிவாற்றல் இது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசை ரீதியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தைரியமாக உங்களுடைய திறமைகளை எல்லாம் இசை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. சொற்பொழிவுகள் இல்லைன்னா கதா காலட்சேபம் இதெல்லாமே சொல்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ தைரியமாகவே இன்னைக்கு பேசுவீங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நல்லபடியாக பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பேசுகிறதே கேட்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க, ரொம்ப நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான பேச்சுகள் உங்களை பற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை பேரு சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டாக்டர்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். சார் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார், உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் தயங்கி இருப்பீங்க முன்னாடி. ஆனால் இன்னைக்கு சரி சார் நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உறுதியோடு இருப்பீங்க. அவங்களோட எந்த விஷயங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய உறுதியோடு அவங்களோட விஷயங்களில் முடிவுகள் இன்றைக்கி எடுப்பீங்க. நம்ம பசங்க இப்போ படிக்கிற ஸ்கூல் ஒரு சுமாராக இருக்குது, நம்ம வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து நம்ம சேர்க்கலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மார்க்ஸ் வந்து கம்மியாகவே இருக்கிறது, அதை வந்து அதுக்கு சம்மந்தமான டியூஷன்ஸ் ஏதாவது இனிமேல் சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு உடல்நிலையில் அதிக கவனங்கள் எல்லாம் செலுத்துங்க. ஆன்மீகம், மந்திரம் இது ரீதியான விஷயங்களில் இன்றைக்கி அதிக நாட்டங்கள் எடுத்துக்கொள்வீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பூஜைகள், பிரார்த்தனைகள் இதில் எல்லாமே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக இளைய சகோதரரோடு கலந்து ஆலோசிக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போட்டித் தேர்வுகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உண்ணும் உணவுகளில் அவசியம் இன்னைக்கு கவனம் தேவை. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகலாம், இல்லைன்னா அலர்ஜி ரீதியான ஏதாவது உடல் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிந்தளவு உணவுகளை இன்னைக்கு எல்லாருமே வந்து வெளியில் அதிகமாக சாப்பிடாதீங்க. வீட்லேயுமே வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஃபுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தைக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக
கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் செலுத்துங்க. எதிர்கால சேமிப்பு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எல்லாம் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா தாய் வழி குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மனைவி வழியில சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதற்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலுமே இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நன்மைக்கான செயல்பாடுகள்ல இன்னைக்கு இறங்குவீங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். அது சீக்கிரமாகவே கைகூடி உங்களுக்கு நிறைய லாபங்களை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். பயம், பதற்றம், தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள்ல நம்ம ஈடுபடும் போது அதை சரிவர நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. அதனால புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு சாதாரண ஒரு நாளை போல நகர்வது மிகுந்த நன்மைகள் தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாம். வெளிநாடு பயணங்கள் குறித்த விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய தொழில் ஏதாவது தொடங்குறீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகளும் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா அதர் குறித்த எண்ணங்களோ உங்களுடைய எண்ணங்கள்ல எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கோவிலுக்கு போகணும், இந்த பூஜைகள்ல நம்ம கலந்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வரும். இல்லைன்னா இனிமே வரப்போற பூஜைகள்ல கலந்துக்கிறதுக்கான பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய்க்கு மன அளவிலான விரக்திகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப வழிகளில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி முடிச்சவங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கல்வி படிக்கிறவங்களுக்கு துறை ரீதியான ஞானங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு மேற்கல்வி எல்லாம் படிச்சு முடிச்சு வெளியே வர்றவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நிறைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். அவங்கள்ட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலுமே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க திறமைசாலியாக இருப்பாங்க. ஆரம்ப கல்வி முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறதுனால ஆன்மீக வழியில் செல்வதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தினர் உங்களுக்காக ஏதாவது பொருள் வாங்கி தரும் எண்ணங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் உங்களுடைய குடும்ப அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து. பேச்சுகள்ல ஆன்மீகம் கலந்த பேச்சுகளாக இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நினைத்தபடி பண வரவுகள் எல்லாம் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விரக்தி நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்து இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சரியாகிடும், கவலை வேண்டாம். தியானம், யோகா இதெல்லாமே அதிகமாக பண்ணுங்க. உங்களுடைய மனநிலைக்கு இது மிகுந்த நன்மைகள் தரும். முக்கியமான விஷயங்கள்ல எல்லாமே இன்னைக்கு குடும்பத்தினரிடமிருந்து ஆலோசனை பெற்று எல்லார்ட்டையும் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு. அதனால எல்லார்ட்டையும் அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத கேட்டுட்டு பண்ணுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாச உறுப்புகள் ரீதியான பிரச்சனைகள் உடல்நிலையில அதிக துன்பங்களை தரும். அதன் ரீதியான மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இதை பண்ணிட்டாங்க, அதை சரியா பண்ணல, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது அதிகமாக வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தாய் வழி உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மன விரக்தி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கற்பக விநாயகரை வணங்குங்க. அதிகமாக இன்னைக்கு முடிந்த அளவு வணங்குங்க. இது மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள், பொருட்கள் இதன் மீதான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அப்பப்ப நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போற விரும்புறவங்க இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே ஈடுபடலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அது மேன்மையாக
முழுமையானதாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய தொழில் குறித்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதாக வேலைக்கு சேர விரும்புகிறவங்க இன்னைக்கு சேரலாம். உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாமே நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போகலாம். தொழில் இல்லைன்னா வேலை சார்ந்த இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த இதன் ரீதியான பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வரலாம் இன்னைக்கு. இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல இருந்து வருது, நீங்க போய் கொஞ்சம் அதை வந்து செக் பண்ணிட்டு நீங்க அங்கிருந்து அனுப்பி விடுங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். கேஸ் எதுவும் இன்னைக்கு போட வேண்டாம். அதனால வந்து நமக்கு பெரிதான லாபமும் இருக்காது, பண செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா முடிகிற வேலைகள் எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இது இன்னைக்கு செய்யக்கூடிய புதிய விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை தான் தரும். அதனால என்னைக்கும் போல சாதாரணமாக இந்த நாளை கடந்து செல்லுங்கள். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கு தைரியம், வேகம், வெற்றி என எல்லாமே கலந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். தைரியமாக செயல்பட்டாலே வெற்றிகள் வந்துவிடும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தினாலே அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. அதனால இது எல்லாமே ஒருங்கே அமையும் போது உங்களுக்கு வெற்றிகள் குவிகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடன் கேது பகவான் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் கவனங்கள் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிரிகளை வெல்லும் திறன்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக இசை சார்ந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். இளைய உடன்பிறப்புகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவருக்கு மனதளவிலான சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய ஆபரணங்கள் மீதெல்லாம் அதிக நாட்டங்கள் இன்னைக்கு இருக்காது. பெரிதாக இன்னைக்கு நகை போடுறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். வேலை, படிப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இடமாற்றம் செய்வோமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உபதேசிக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க. யாரு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா ஏதாவது ஆலோசனைகள் கேட்டாலோ உங்ககிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் இன்னைக்கு வரும். நிறைய உபதேசங்கள் சொல்வீங்க. நிறைய வழிகளை காட்டுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது மருத்துவ ரீதியாக வர்றாங்கன்னா இந்த டாக்டர் வந்து நீங்கள் போங்க, ஓரளவு நல்லா இருக்கும். ஏதாவது கல்வி சம்பந்தமான விஷயங்களா இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க, இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக வந்தாலும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளில் மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எழுத்து துறைகளில் இறை சார்ந்த கட்டுரைகள், கவிதைகள், கற்பனை கதைகள் இதெல்லாம் எழுதுவதற்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா அதர் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும். மனநிலையில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் நிதானமாக இருங்க. முன்பு நடந்த விஷயங்களை எண்ணி மனநிலையில் வருத்தங்கள் இருக்கும். அந்த பிரச்சனை நடந்துருச்சு, அதில் வந்து நான் ஈடுபடவே இல்லை, ஆனால் என் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பழியை சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான வருத்த நிலைகளை நினச்சி, முன்ன நடந்த பிரச்சனைகளை நினச்சி, அன்னைக்கு நம்ம பட்ட துயர நிலைகளை நினச்சி இன்னைக்கு வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சற்று குழப்பமான நிலைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இன்னைக்கு பாருங்க. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு உணவு, உடைகள் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் செலுத்திக்கோங்க. அதனால ஏதாவது அலர்ஜிகள் வரலாம். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்யாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காசோலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. மனநிலையை நன்றாக வைத்துக் கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். எதையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதீங்க. பிரச்சனைகள் நடந்தது தான். அதுல நீங்க ஈடுபட்டு இருந்தாலும் ஈடுபடாம இருந்தாலும் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதை நினைச்சு நீங்க வருத்தம் எல்லாம் பட வேண்டாம். இறை வழிபாடு வந்து நிறைய பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான மனநிலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லையும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கடன் வாங்கி இன்னைக்கு எதையும் செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைப்பதற்குள்ள நமக்கு போதும் போதும் அப்படின்னு ஆயிடும். அதனால முடிந்த அளவு கடன் வாங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் போட வேண்டாம். வரன் பார்க்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் போடுற சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா அது சார்ந்த முயற்சிகள், அது சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடலாம். வரன் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து உங்களை வந்து சீக்கிரமா தூக்கி விடும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள், இல்லைன்னா வீண் விவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. தேவையில்லாத பேச்சுகளே இன்னைக்கு வேண்டாம். எந்த ஒரு டாபிக்கை எடுத்தும் நம்ம சாதாரணமா எடுத்தாலும் அது பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டைகளே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். முடிந்த அளவு தேவையில்லாத பேச்சுகள்ல ஈடுபடாம இருங்க. பேசுகிற விஷயங்கள்ல அதிக நிதானங்கள் இன்னைக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். தன வரவுகள் இருந்தாலும் குடும்ப ரீதியான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு படிப்புல அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். அறிவார்ந்த ஆன்மீக விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுகளே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாமே முறையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நினைப்பீங்க. இறை சார்ந்த கலைகள்ல அதிக ஆர்வங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏதாவது ஃபுட் பாய்சனால வயிற்று உபாதைகள் ஏதாவது ஏற்படலாம், அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிந்த அளவு உணவு விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. வீட்டில் சமைத்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படலாம். உணவு சார்ந்த செலவுகள் ஏதாவது அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் இன்னைக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளியில ஒரு ஈவினிங் டைம் இல்லைன்னா ஒரு டின்னர் டைம் பிளான், ஏதாவது ஃபுட் அங்க வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு ஏதாவது இப்பவே ஃபீஸ் கட்ட வேண்டியதான சூழ்நிலைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இன்னைக்கு செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக அணிகலன்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிதாக ஆடைகள் வாங்கும் எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பேச்சுகள் ரீதியான ஆலோசனைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது உங்களோட வீட்டுல குழந்தைகள் இன்னும் பேச முடியல, சரியான பேச்சுகள் எல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு அது சார்ந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஏதாவது டாக்டர் கிட்ட போய் ஆலோசனைகள் எடுப்போம், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. பொருட்கள் கவனமாக வச்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தானமாகவோ அன்பளிப்பாகவோ இது தர்ற ஏதாவது பொருட்களோ இல்லைன்னா பரிசுகளோ தர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பற்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. வெளியில எல்லாம் போகும்போது நல்லா கவனிச்சு பார்த்து போங்க. தேவையில்லாம நம்ம பற்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகள் வழியில இன்னைக்கு ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். அவங்கள நம்ம பார்க்க போலாம், இல்லைன்னா அவங்க நம்மளை பார்க்க வரலாம். உறவினர்கள் வந்தாலும் இல்லை நாம போய் பார்க்க போனாலும் ஏதாவது செலவினங்கள் நிறைய இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பண உதவிகள் செய்யலாம், இல்லைன்னா வேறு விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த முறைகள்ல ஏதாவது செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதுல எல்லாம் பணம் கொடுக்கும் முன்பு அதிக யோசனைகள் தேவை. இவங்களால கட்ட முடியுமா, இவங்களால நம்ம கேட்கிற டைம்ல இந்த கடன்களை எல்லாம் முடிச்சிட முடியுமா அப்படின்லாம் யோசிச்சு தர்றது மிகுந்த நன்மைகள் தரும்.
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இதெல்லாமே இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முறைகள்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னவோ அதை சரியாக ஃபாலோ பண்றது மிகுந்த அவசியம். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன ஒருமுகப்பாடு இன்னைக்கு அவசியமாக தேவை. தேவைப்படுகின்ற விஷயங்களிலாவது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா தேவையில்லாத விபத்துகளை எல்லாமே இன்னைக்கு தவிர்க்கலாம். மனம் கொஞ்சம் அமைதி இல்லாம இருக்கும். ஏதாவது ஒரு நினைப்போடவே இருப்போம். அதனாலதான் கவன சிதறல்கள் வருது. அதனால கொஞ்சம் அந்த தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விட்டுட்டு என்ன நடக்குதோ அதை மட்டும் நீங்க கவனமாக கவனிங்க, போதுமானது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் இருக்கும். குடும்ப நன்மைக்கான செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக எடுத்து செய்வீங்க. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு இணக்கம் அதிகமாக இருக்கும். செல்வ வளங்கள் எல்லாம் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உழைப்பின் மூலம் முன்னேற்றமும் லாபமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன அளவுல கொஞ்சம் திருப்திகள் குறைவாக இருக்கும். இன்னைக்கு தாத்தா வழிகள், அவங்க தாத்தா எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம். ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இல்லைன்னா தாத்தா கிட்ட இன்னைக்கு போய் நீங்க தாத்தா இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா அப்படின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா பணம் முதலீடு பண்றது மிகுந்த நன்மைகள் தரும். பதவிகள் எல்லாம் தேடி வரும். லாபமும் அதன் வழியில நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெயரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கூடும். தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்தமாக முயற்சி செய்யும் எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலத்தொழில் வழியில லாபங்கள் அபரிமிதமானதாக இருக்கும். குலத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது அதுல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சாற்றல்னால நிறைய ஆதாயம் இன்னைக்கு இருக்கும். இந்த சில விஷயங்கள் நம்ம பேசுறத பார்த்தே இவங்களுக்கு நம்ம இந்த வேலைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்யற இடங்கள்ல எல்லாமே நமக்கு முன்னுதாரணமா ஒரு முன்னுரிமை குடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகுந்த அவசியம். உணவு முறைகள்லயுமே கவனம் நிறைய தேவை. இன்னைக்கு எல்லாருக்கும் உணவு முறைகள்ல அதிக கவனங்கள் தேவை. மருந்துகள் விற்பனை பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா மருந்துகள் விற்பனை வழிகள்ல இன்னைக்கு லாபங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வைத்தியம் செய்யற விதங்கள், அதாவது இயற்கை முறை வைத்தியம், மலர் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையற்ற அச்சுறுத்தல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டு கொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எல்லாமே அதிக கவனங்கள் செலுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல அதிக ஆராய்ச்சிகள் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அதன் உள்ள ஆழமா இன்னைக்கு போயிடுவீங்க. இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கான மனப்பக்குவம் இன்னைக்கு இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாதனை படைக்கும் திறன்கள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு சாதனை படைக்கிற அளவுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புதிதாக வேலைகள் தொடங்கலாம். புதிதாக வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு ஏதாவது அப்ளை பண்ணலாம். வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாம். பயணங்கள் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்லயும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பயங்கள், பதற்றம், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள்ல எல்லாம் எடுக்கும் போது நம்மளால மனதளவுல சரியா செயல்பட முடியாது. மனம் சரியா இருந்துட்டாலே நம்ம வேலைகளும் சரியா அமைஞ்சிடும். அதனால மன அளவுல இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை எல்லாமே தள்ளி வச்சிடுறது மிகுந்த நன்மைகள் தரும்.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபம் வருகின்ற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிதாக இன்னைக்கு ஒரு தொழில்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதன் வழியில இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரும். இந்த ஒரு இதை மட்டும் நான் மாத்துனேன், அதன் வழியில எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எல்லாம் தெரிஞ்சது, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களும் இன்னைக்கு தொடங்கலாம். இல்லைன்னா அது சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதி ருண ரோக சதுருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு தொழில் முறைகள்ல கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் விரயங்கள் ஏதாவது தொழில் முறைகள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செலவினங்கள் ஏதாவது ஏற்படலாம். அவங்களுடைய வேலைகள்ல செலவினங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணம் சார்ந்த செலவுகள் இன்னைக்கு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பலன் கருதாம உடன் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கேன், இல்ல வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லைன்னா வீட்டுல மருத்துவ செலவுகள் வருது, இந்த மாதிரியான அவசர தேவைகள் உங்களோட வேலைகள்ல உங்களுடைய தொழில்கள்ல கூட வேலை பார்க்கறவங்க விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சுய தொழில்கள்ல செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம நல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடும். அந்த நேரத்துல அதற்குள்ள ஒரு மெக்கானிக் எல்லாம் கூப்பிட்டு நம்ம அதை சரி பண்ணணும். அதற்கு நேரமும் வேஸ்ட் ஆகும். நமக்கு அந்த நேரங்கள்ல தொழில் நடக்காது. அதனோடு சேர்ந்து நம்ம அதற்கான செலவுகளும் செய்யணும். ஏதாவது பார்ட் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை மாத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்முறை எதிரிகள்னால தொழிலுக்கு போட்டியாக நிறைய தொல்லைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் பகுதிகள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் ஏதாவது டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு. புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அது ஏதாவது பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லைன்னா அதன் மூலமான அதிகமான கடன்கள் வரலாம். இல்லைன்னா அதுல பெரிதான வெற்றிகள் பெற முடியாத சூழ்நிலை ஏதாவது ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தரும். முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். தொழில் முறைகள்ல பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அவங்க நம்ம அன்னைக்கு போய் பேசினோம், நமக்கு அந்த ஒரு ஆஃபரை கொடுக்கல, நமக்கு நேரம் கொடுக்கல, இவங்க இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த கேக்குறாங்க, நம்ம ஏன் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாத நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்க அன்னைக்கு குடுக்கலைனாலும் இன்னைக்கு நீங்க அது சம்பந்தமான அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம். அதனால நீங்க கொஞ்சம் பிடிவாத தன்மையை விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மைகள் தரும். ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் மதிச்சு நடந்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அவங்களோட எதுவும் கருத்து விவாதங்கள் இதெல்லாம் வச்சுக்கொள்ளாம இருங்க. கொஞ்சம் நிதானமாக போறது மிகுந்த நன்மைகள் தரும். வேலை பளுவால மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அமைதியின்மை நிறைய இருக்கும். அதிகமான வேலைகள் இருக்கலாம். திடீர்னு நம்மளோட கூட வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் பேர் லீவ் போயிருக்கலாம். இல்லைன்னா வேலைகள் பெண்டிங் ஒர்க் நிறைய இருந்திருக்கலாம். அதையெல்லாம் இழுத்து போட்டு செய்யும் போது வேலைப்பளுக்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாத பகுதிகள்ல அதிக கவனங்கள் தேவை. கால் பகுதிகள்ல எல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தொழில் ரீதியான நபர்களிடம் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா கட்டி முடிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அவர் என்ன சொல்வாரு, நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணியிருந்தேனே, இப்ப எனக்கு அவசரமா இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, நீங்க அந்த காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சம்பளம் வந்ததும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துகள் மீதான கடன்களை எல்லாம் இன்னைக்கு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் முறைகள்ல சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்களால ஏதாவது இடமாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது நம்ம இந்த தொழிலை அந்த ஏரியாவுக்கு மாத்தணும்னா அங்க நிறைய நல்லா நடக்கும். நம்மளோட வேலைகளுக்கு இவ்வளவு தூரம் வர வேண்டியதாக இருக்கு, நம்ம அதனால ஏதாவது இடமாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நீர் பகுதிகள் எல்லாம் இருக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். உணவு விஷயங்கள்ல இன்னைக்கு எல்லாருக்கும் கவனம் தேவை.
தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் எல்லாம் முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு கொஞ்சம் சமாதான பேச்சுகள், இல்லைன்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில்ல தகவல் தொடர்பு சம்பந்தமான தடைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வேலை ரீதியான கணக்கு வழக்குகள் பார்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு அதிக கவனத்தோடு செயல்படுவது மிகுந்த நன்மைகள் தரும். தொழில் ரீதியான சமாதான பேச்சுகள் சரிவர முடிவுகள் எட்டப்படாத நிலையில இருக்கும். அதனால இன்னொரு நாள் அத ட்ரை பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். புதிய தொழில் முறைகள் எல்லாம் தொடங்கலாம். அது நல்ல லாபத்தை தரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வாங்காம இருங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடும் போது அது பிரச்சனைகளை தரும். இல்லைன்னா வேறு ஏதாவது லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு தந்தைக்கும் மூத்த உடன்பிறப்புகளுக்கும் இணக்கம் அதிகமாக இருக்கும். தந்தை வழி லாபம், ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர்கள் வழியில உங்களுடைய எல்லா விஷயங்களிலுமே இன்னைக்கு சப்போர்ட் கிடைக்கும். அவரோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். தந்தை வழிகள்ல உங்களுடைய செய்தொழில்கள் குறித்த விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஆலோசனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க என்னப்பா சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கருத்துக்கள் கேட்கலாம். இரண்டாவது திருமணம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் ஆகிட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதிர்பார்த்த லாபங்களும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது எதிர்பார்க்கிறீங்கன்னா அந்த நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு வேலைகளின் மூலம் லாபம் நல்லபடியாக இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவினர்கள் வழியில லாபங்கள் கிடைக்கும். அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வழியில அந்த ஹெல்ப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்டை அயலார் வழிகள்ல உதவிகள் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வழிகள்லயும் நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முழங்கால் பகுதிகளில் அதிக கவனம் தேவை. உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. மாமனார் வழிகள்ல சொத்துக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுகளை ஏதாவது பேசலாம் இன்னைக்கு உங்களோடு. தற்புகழ்ச்சி இன்னைக்கு கூடாது. தற்புகழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு அதையெல்லாம் தவிர்த்து விடுங்க. நம்மளாவே நம்மள புகழ்ந்து பேசிக்க கூடாது. கற்பனை திறன் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒப்பந்தம் வழிகள்ல லாபங்கள் இருக்கும். அதாவது புதிதாக ஏதாவது ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறோம், தொழில் முறைகள்லயோ இல்ல வேறு ஏதாவது விஷயங்கள்லயோ ஒப்பந்தம் போடுறோம்னா நமக்கு அது லாபமும் ஆதாயத்தையும் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவியின் சகோதரர் வழியில லாபங்கள், ஆதாயம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அவங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். மனைவியின் சகோதரர் சரி, நம்ம அக்கா ஹஸ்பண்ட் தானே, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது பண்ணலாம். நம்ம நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் வழிகள்ல லாபங்கள், ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதன் வழியில ஏதாவது லாபம் கிடைக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மூவ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பணமே தேவைப்படுதுனாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒரு கடன் வாங்கலாம். இல்லைன்னா பூர்வீகத்துல இருக்கிறவங்க உறவினர்கள் ஏதாவது பண உதவிகள் தரலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் பொருள் வரவு எல்லாம் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்திக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான சமாதான பேச்சுகள்ல உடன்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சமாதான பேச்சுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல
எடுக்கிறீங்க, தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல சமாதான பேச்சுகள் இன்னைக்கு பேசுறீங்கன்னு சொன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. புதிய தொழில் முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அது இன்னொரு நல்ல நாள் பார்த்து செய்து கொள்ளலாம். வரன் பற்றி பேச விரும்புறவங்க இன்னைக்கு வரன் வீட்டுல ஒரு போன் மூலமா பேசுறீங்கன்னா இன்னைக்கு அது வேண்டாம். அதை இன்னொரு நாள் பேசிக்கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கேஸ் போட போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வெற்றிகள் சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க எல்லாம் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வரன் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். புதிய தொழில் முறைகள் எல்லாம் தொடங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மை தரும். பேசும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் இன்னைக்கு தேவை. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளவும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்றிருக்கின்றார். தொழில் முறைகள் எல்லாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள்ல அதிக கவனங்கள் தேவை. வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் புதிதாக தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யும் மனப்போக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். தொழில் முறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கடன் வழங்கும் சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட தொழில் முறைகள்ல கூட வேலை செய்யறவராக இருக்கலாம். அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படலாம், இல்லைன்னா ஒரு திருமண விஷயங்கள் இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்படலாம். அதன் சம்பந்தமாக அவங்க ஏதாவது பண உதவிகள் கேட்டாங்கன்னா நீங்க அவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் சார்ந்த இடங்கள்ல உங்கள் மீது பொறாமை கொண்ட நபர்கள் உங்களுக்கு எதிராக வீண் பழிகள் அவதூறுகள் இதெல்லாம் பரப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல்நிலை குறைபாடு காரணமாக சிலருக்கு வேலைகள்ல முழுதாக ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். முக்கியமான வேலைகள் எல்லாம் ஈடுபடும் போது வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலையை லேட் ஆனாலும் நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வருதே அப்படின்னு நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. வந்தா வந்துட்டு போது. நீங்க இந்த வேலைகளை நீங்க வந்து வேலைகள்ல குறியா இருங்க. உங்களுக்கு அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். தொழில் இல்லைன்னா வேலைகள்ல உடன் பணிபுரிவோருடன் தேவையில்லாத கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட நம்ம தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு வச்சுக்க கூடாது. தொழில் முறைகள்ல வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிலருக்கு தொழில் முறைகள்ல திடீர்னு எதிர்பாராத செலவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடும். அந்த நேரத்துல நம்ம வந்து அதற்குள்ள மெக்கானிக்க கூப்பிட்டு அந்த பார்ட் எல்லாம் திரும்ப புதுசா வாங்கி அதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்பம்போது நமக்கு தேவையில்லாத செலவு தான் அது. எதிர்பாராத ஒரு செலவு தான். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலத்தொழில்ல ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு சில அலைச்சல்கள் ஏதாவது இருக்கும். ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு சைன் வாங்கணும் தொழில் சம்பந்தமா அப்படின்னு சொன்னா அது கூட நமக்கு இன்னைக்கு அலைச்சலாக இருக்கும். இன்னைக்கு வாங்க சார் லீவ் போட்டாங்க, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, இல்லைன்னா இன்னைக்கு சார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா வெளியில போயிருக்காங்க அப்புறமா வாங்க, இந்த மாதிரி ஒரு அலைக்கழிப்பான ஒரு நிலை இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்ல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான பெரிய மூலதனம் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்ப்பதே நலம். பெரிதான மூலதனம் எல்லாம் போடும்போது நமக்கு பெரிதான லாபங்களும் கிடைக்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். அதனால பெரிய அமௌண்ட் எல்லாம் போடும்போது அதிக நிதானங்கள் தேவை. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். அது வந்து வெற்றியை தரும் உங்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க வேண்டாம். இன்னைக்கு வாங்க வேண்டாம். ஸ்பீடாலாம் வண்டியை ஓட்டிட்டு போகக்கூடாது. ரோட்ல ஜிக்ஸாக்காலாம் போகக்கூடாது. அதே மாதிரி
ரொம்ப இந்த ரேஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். நிதானமா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு உள்ள ஒரு வரவுகள் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தந்தையிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்பா இந்த மாதிரி வரன் பார்க்க போனீங்களே, என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி வரன்கள் எல்லாம் பேசுறீங்களா, அந்த மாதிரி ஒரு தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு வரன் ரீதியா, அந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா, இல்லைன்னா திருமண பேச்சுகளை ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் ரீதியாக தந்தையிடம் ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அப்ப நானும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க ஏதாவது என்ன மாதிரியான அட்வைஸ் குடுக்குறீங்க? இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் கேட்கறது வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து தொழில் தொடங்கும் எண்ணங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போவோமா? அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நெறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய நட்பும், ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உறவு முறை பயணங்கள் ஏதாவது போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய உறவினர்களை பார்க்க போறதுக்கான உறவு முறை பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சார்ந்த பயணங்கள் ஏதாவது ஏற்படலாம். நம்ம ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏதாவது நண்பர்களோடோ இல்லைன்னா குடும்பத்தாரோடோ, அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபேமிலியா போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கு. சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு உறவுகளின் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஏதாவது செய்யலாம். நமக்கு வெளிநாட்டுல நம்ம அத்தை இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, சித்தி, சித்தப்பா அந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஒரு வேலைக்காக கேட்டிருந்தோம். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அரசு வழிகள்ல ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவி இல்லைன்னா நண்பருக்கு வீக்கம் கட்டிகள்னால கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொத்துகள் வாங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தெய்வ திருப்பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை தொண்டுகள் இன்னைக்கு நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள் இல்லைன்னா நீண்ட பயணங்கள் இதெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவி இல்லைன்னா நண்பர்களுக்கு வாரிசு வேலைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது மூவ் பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. உங்களை ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு இதெல்லாம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம். தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம தடுமாற்றத்தோடு, மனதில் பயத்தோடும், பதற்றத்தோடும் ஒரு புதிதான விஷயங்களை எப்படி செய்ய முடியும்? அதனால புதிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் குறித்து போகலாம். இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்கலாம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் யார்கிட்டமாவது நடத்தலாம். புதிதாக வேலைக்கு சேரலாம். இல்லைன்னா புதிதாக வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வியாபாரம், தொழில் ரீதியான பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார்.
துறை சார்ந்த ஆராய்ச்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இல்லைன்னா அதற்கான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கடனை அடைப்பதற்காக மற்றொரு கடனை வாங்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவிலான உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க மருத்துவமனைக்கு போய் டாக்டர் கிட்ட ஆலோசனை வாங்கிக் கொள்வது மிகவும் நன்மை தரும். வீண் செலவுகள் நம்ம எதிர்பார்க்காம ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீர் சார்ந்த உடல் நல பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த தொல்லை கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அது சாதாரணமாக இருக்கிற நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப உடல்நிலையில அவதிகளாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் நீர் பகுதிகள் இருக்குன்னா அங்க கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு துணி துவைக்கும் போது கூட நம்ம அதிக கவனங்கள் தேவையில்லாம நம்ம ஏதாவது பிரச்சனைகளை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு நீர் சம்பந்தமான இடங்கள்ல வேலை செய்யும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மன அளவிலான துன்ப நிலை கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மன சஞ்சலமும் நிறைய இருக்கும். பகைவர்கள் வழியில ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதிக கவனங்கள் எடுத்து நீங்க செயல்படுறது மிகுந்த நன்மைகள் தரும். சகோதரரோடு தேவையில்லாத கருத்து மோதல்கள் எல்லாம் வரும். முடிந்த அளவு நீங்க தான் பிரச்சனையை ஏற்படுத்துவீங்க. ஆனா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு நீங்க இந்த பிரச்சனை தேவையில்லை விட்டுடுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம கருத்து மோதல்கள்ல ஈடுபடும் போது சில நாட்கள் நம்மளோட சகோதரரோடு பேச முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்ல. அதனால முடிஞ்ச அளவு பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தாய் மாமாவோடு சின்ன சின்ன வீண் விவாதங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவிலான தொழில்கள் ஏதாவது செய்றீங்கன்னா உங்களுக்கு யோகமான காலமாக இன்னைக்கு இருக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா அங்க போய் பார்க்கும்போது செக்அப்லாம் பண்ணி பார்த்தோம்னா இது ரொம்ப பெருசா இருக்குங்க சார். ஒரு ஒரு அட்மிஷன் எல்லாம் போடுறேன் சார். அந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு சின்னதாக இருக்கும் போதே அதை கவனித்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். வேலை கிடைக்காத விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த வேலை தேடிட்டு இருக்கோம். நமக்கு சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. இது சம்பந்தமான வேலைகள்ல நமக்கு பெருசா இன்னும் அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். நோய், கடன் இது குறித்த வருத்தமான சூழல்கள் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே உடல்நிலையில. நான் இந்த மாதிரி ஒரு கடனை சீக்கிரமா அடைக்க முடியலையே. இந்த கடனை இழுத்து கொண்டே இருக்கே. இந்த மாதிரியான ஒரு வருத்த நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருட்கள் மீதெல்லாம் அதிக கவனங்கள் தேவை. நம்மளாக மிஸ் பண்ணிடக்கூடாது. எதுவும் திருடு போகாம பார்த்துக் கொள்வது மிகுந்த அவசியம். அலர்ஜி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உணவு உண்ணும் முறைகள்ல அதிக கவனங்கள் தேவை. ஞாபக மறதி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பராமரிப்பு வேலைகள்லையும் உயிரினங்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. உயிரினங்களை எல்லாம் பராமரிக்கின்ற வேலைகள், அதாவது கால்நடை சம்பந்தமான வேலைகள், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண்ணை வச்சிருக்கீங்க, விலங்கினங்கள் சம்பந்தமான பண்ணைகள் எல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அதனுடைய உடல் ஆரோக்கியமும் முக்கியம். அதனுடைய பாதுகாப்பும் முக்கியம். அது எதுவும் காணாம போயிடக்கூடாது. இந்த மாதிரியாவும் நீங்க கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. நம்ம ஒரு பிரச்சனைக்கு எடுக்கும்போது அது வேறு ஏதாவது சின்ன சைடு எஃபெக்ட் தரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு நம்மளா இன்னைக்கு மருந்துகள் எடுக்கக்கூடாது. டாக்டர் கிட்ட கேட்டுதான் நம்ம எந்த மருந்துகளும் எடுக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதாக தொழில் தொடங்க விரும்புறவங்க இன்னைக்கு அது சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுங்க. வரன் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவதற்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எந்த விதமான முன்னேற்றமான ஒரு காரியத்துக்கு பயணங்கள் இன்னைக்கு மேற்கொள்ளுங்க. அது சக்சஸ்ஃபுல்லாக அமையும். புதிய முயற்சிகளிலும் ஈடுபடலாம். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி இன்னைக்கு எதையும் செய்யாதீங்க. அது பெரிய பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளிலுமேயே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்.
மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு அங்க ஒரு வரன் தெரியுமே, நம்ம அதை கேட்டு பார்க்கலாமா, இல்லைன்னா புதிதாக வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணமான கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு திருமண வாழ்வு குறித்த விரக்தி நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பூர்வீக இடங்களுக்கான பயணங்கள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக இடங்கள் வழியில வரன் தேடுவதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்மளுடைய உறவினர்கள் நம்மளோட சொந்த ஊர்ல அவங்க இருக்காங்களே, அவங்க வீட்டுல ஒரு வரன் இருக்கே, அதை கேட்டு பார்க்கலாம். அது இல்லைன்னா அவங்க வழிகள்ல ஏதாவது வரன் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட ஒரு போன் போட்டு நீங்க இந்த மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டு சொல்லுங்களேன். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளாக குழந்தை பேரு குறித்த எண்ணங்களும் பேச்சுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாதவங்களா இருக்கிறீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா, ஒரு செக்அப் போயிட்டு வரலாமே, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போகும் பயணம் போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள்ல வரன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிப்பீங்க. அவங்க வீட்டுல வரன்கள் இருந்தாலும் அதை கேட்டு பார்க்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் முன்னேறி வாங்க தம்பி, அந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் போறதுக்கான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா அது சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்துகள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நீங்க வெகு தூரங்களில் இருந்தாலுமே அப்பப்ப வந்து நம்ம நம்மளுடைய இடம், வீடு இதெல்லாம் வந்து சரியாக இருக்கின்றதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. மாமனார் வழிகள் எல்லாம் செல்வ வரவுகள் வரவிருக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. என்ன கேட்பாரு அவரு, சார் தம்பி இதை வந்து நான் வச்சு என்ன செய்ய போறேன், நீங்க இதை வந்து உங்களுடைய யூஸ்க்காக பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து என்னுடைய பெண்ணுக்காகத்தானே கொடுக்குறேன், நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொத்து வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மனதளவுல கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம போய் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடுவோம், இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்னதா வந்து அவதிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் லோன் எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவி வழியில சொத்துகள் வருகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சிகளும், புதிய தொழில்களோ, இல்லைன்னா புதிதாக பொருள் வாங்குவதோ இதெல்லாம் இன்னைக்கு கூடாது. அந்த கடனை நம்மால் அடைக்க முடியாதவ துன்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நின்று போன வேலைகளை எல்லாம் தொடங்குங்க. அது வந்து சீக்கிரமாக நல்லபடியாக முடிஞ்சிடும். கூடாலேயே நின்னு போச்சு சார் அந்த வேலை, அதை இன்னும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற வேலைகள் எல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சாதகமான வேலைகளுக்கு எல்லாமே இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். எதுக்கெல்லாம் நமக்கு ஃபேவரா வரணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து மூவ் பண்ணுங்க. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் இன்னைக்கு, இல்லைன்னா வரன் பார்க்க போனீங்கன்னா அந்த வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க்ல லோன் கேட்டு போனீங்கன்னா பேங்க்ல லோன் கிடைக்கும். புதிதாக வேலைக்காக நீங்க எங்கேயாவது போய் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்க வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யார்கிட்டயாவது போய் நீங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கேக்குறீங்கன்னாலும் இன்னைக்கு கேட்கலாம். அவர் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேசும்போது அதிக கவனங்கள் தேவை. கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேச்சுல இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.